ஞானானந்தமயம் தேவம் நன்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹேகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/2/2024 11/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம். இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், தனுசுல சுக்கிரனும் புதனும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில், சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது. தை மாதத்தினுடைய கிருஷ்ணபட்ச ஏகாதசி அது 6ஆம் தேதி அன்னைக்கு. 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷ காலம். ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அன்றைக்கி உபவாசம் இருந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி சஹஸ்ரநாமம்லாம் சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் வைணவர்கள் பண்ணுவார்கள். அதற்கு அடுத்த நாள் பார்த்தேலையானால் துவாதசி பாரணை பண்ணுறது பெரிய விசேஷம். 7ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷ காலம். சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் பார்த்தேலையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும். பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதோஷ காலத்தில் கார்த்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் பிரதோஷத்தில் அந்த தீபாராதனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரதோஷத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கோவில்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுக்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை சாப்பிடணும். அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய விநியோகத்தை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அதற்கு பிறகு பார்த்தேலையானால் நீங்கள் இந்த பிரதோஷத்தில் எதை நினச்சி நீங்கள் பிரதோஷ விரதம் இருக்கீங்களோ அது நிச்சயமாக கைகூடும். பொதுவாகவே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கும். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய காலகட்டம். அது தவிர திருமணத்திற்கும் பிரதோஷ விரதம் இருப்பாள். இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது. இந்த வாரம் பார்த்தேலையானால் 9ஆம் தேதி அன்றைக்கி 9/2/2024 அன்றைக்கி தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது. தை மாதத்தில் வரக்கூடியது. தேவர்களின் பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால முதல் அமாவாசைன்றது சொல்கிறோம். தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது. பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. எல்லாருமே இந்துக்களாக பிறந்தவர்கள் எல்லாருமே அந்த மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய காலங்களாக இந்த அமாவாசையை சொல்கிறாங்க. மகர மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசையில் பார்த்தால சூரியனும் சந்திரனும் மகரத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றோன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும். அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது. திருமணத்திற்கு தடை இருக்கும். அதை தவிர ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும். படிக்கிறதுல தடை இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும். வேலை கிடைச்சும் அதில் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். பொதுவாகவே இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால்
சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க. எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி துவாதசிலாம் வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 5/2/2024 11/2/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். நீங்கள் அனுப்பிச்சி வச்சாலேயானால் இது முதல்ல சந்தி இருக்கா, அதாவது லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னன்றதையும் பார்த்துட்டு எளிய பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/2/2024 11/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார், புத பகவானும் இருக்கிறது. நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக, அதுவும் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5 10 அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேலையில் சில பிரச்சனைகள் அதை விட்டு மாற வேண்டிய காலகட்டமாகவோ இல்லைன்னா வேலையில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவோ இருக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர், ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே சேரும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேலைகளில் நிறைய தடங்களை கொடுப்பார். இருந்தாலும் அதில் படிப்பினையை கொடுத்து பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு திடீர் பிரயாணம் விசிட் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக திடீர் பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு, வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் தேதி கார்த்தால ஒரு 3 மணி வரலாம் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதும் அந்த திரிகோணாதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு நல்ல புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 6ஆம் தேதி கார்த்தாலிருந்து 8ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. 6ஆம் இடத்தில் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி கார்த்தாலிருந்து 10ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் 4 கிரகங்கள் இருந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதியும் சப்தமத்தில் இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 10ஆம் தேதி காலை ஒரு 11 மணியிலிருந்து 12ஆம் தேதி கார்த்தால ஒரு மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலாம் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சனி பகவானோடு சேர்ந்து புனர்ப்பு யோகமாகிறது. உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
அதை தவிர உங்களுடைய காரியங்களில் சிறு சிறு தடங்கள் ஏற்படும், இருந்தாலும் அந்த தடங்கள் வந்து சந்திராஷ்டமம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பெட்டராக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து இந்த அழுகும் பொருட்கள் விற்கிறவங்க, அதாவது எளிதில் அழுகும் பொருட்கள் விற்கக்கூடிய காய்கறி, பழம் இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம். பால் சம்பந்தப்பட்ட, அதை தவிர வந்து பாலை வந்து இந்த கலர் இது பண்ணி, அதாவது ரோஸ் மில்க் இந்த மாதிரிலாம் விற்கிறார் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐஸ்கிரீம் விற்கிறவாளுக்கு பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தேன்னா 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரலும் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளிமயமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது.